அரசாங்க வேலையை எதிர்நோக்கியிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 10th யூனிட்டில் 4th டாபிக் நம்ம பார்க்கலாம். சிதறல் அளவைகள் பற்றி பார்க்கலாம். ஒரு புள்ளி விவர பரவலின் சராசரியை சுற்றி அந்த பரவலின் உறுப்புகள் சிதறி கிடக்கும் தன்மையை அளவிடுவதற்கு சிதறல் என்று பெயர். அதாவது ஒரு புள்ளி விவர பரவலின் சராசரியை சுற்றி அந்த பரவலின் உறுப்புகள் சிதறி கிடக்கும் தன்மையை அளவிடுவதற்கு பெயர் தான் சிதறல் என்று சொல்கிறோம். இந்த சிதறல் அளவைகள் வீச்சு, கால்மான விளக்கம், சராசரி விளக்கம், திட்ட விளக்கம், லாரன்ஸ் வளைகோடு இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். சிதறல் அளவைகள்னால் இந்த 5 டாபிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வீச்சு பார்க்கலாம். வீச்சு ஆல்ரெடி எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இதில் நம்ம ஒரு வேல்யூ மட்டும் எடுத்திருந்து, அதாவது ஒரு லைன் மட்டும் எடுத்திருந்து ஒரு 5 வேல்யூவோ 6 வேல்யூவோ கொடுத்துருந்து கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே இது இப்போ மாணவர்களின் எண்ணி அப்புறம் மதிப்பெண்கள் இப்படி கொடுத்து இதில் வீச்சுக்கள் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீச்சு அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள மீப்பெரு மதிப்பிற்கும் மீச்சிறு மதிப்பிற்கும் இடையுள்ள வித்தியாசத்திற்கு வீச்சு என்று பெயர். இது காமனாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதே இது ஒரு நிகழ்வின் பரவலில் இறுதி பிரிவின் மேலின உறுப்பிற்கும் முதல் பிரிவின் கீழின உறுப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசமே அந்த பரவலின் வீச்சு என வரையறுக்கப்படுகிறது. இது கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நிகழ்வின் பரவலில் இறுதி பிரிவின் மேலின உறுப்பிற்கும் முதல் பிரிவின் கீழின உறுப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசமே அந்த பரவலின் வீச்சு. இப்போ வீச்சுடைய ஃபார்முலா பார்க்கலாம். வீச்சு அப்படிங்கிறது மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு, அதாவது L மைனஸ் எஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம போடுவோம். L அப்படிங்கிறது மீப்பெரு மதிப்பு, எஸ் அப்படிங்கிறது மீச்சிறு மதிப்பு. இது வீச்சோடைய ஃபார்முலா. வீச்சு கெழு அப்படிங்கிறது L மைனஸ் எஸ் டிவைடட் பை L ப்ளஸ் எஸ். இதுதான் வீச்சு கெழுவோடைய ஃபார்முலா. அதாவது மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு டிவைடட் பை மீப்பெரு மதிப்பு ப்ளஸ் மீச்சிறு மதிப்பு. இதுதான் வீச்சு கெழு. இப்போ நம்ம வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம்மு கொடுத்துருக்கேன். மதிப்பெண்கள் இருக்குது 25, 35, 35 to 45, 45 to 55, 55 to 65. இது அந்த மாணவர்களின் மதிப்பெண்கள் கொடுத்துருக்கு. மாணவர்களின் எண்ணிக்கை 10, 25, 15, 50. இது மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குது. இதுக்கு நம்ம வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, வீச்சுக்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இறுதி பிரிவின் மேலின உறுப்பு அப்புறம் முதல் பிரிவின் கீழின உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம்தான் இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்ப்போம். இப்போ மதிப்பெண்கள் கொடுத்துருக்கு இல்லையா, மதிப்பெண்களில் இறுதி பிரிவின் மேலின உறுப்பு எது, 65 தான். இறுதி பிரிவின் மேலின உறுப்பு நமக்கு 65. அதே மாதிரி முதல் பிரிவின் கீழின உறுப்பு அப்படிங்கிறது 25 நமக்கு. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி போட்டால் நமக்கு வந்துடும். அப்போ இறுதி பிரிவின் மேலின உறுப்பு அப்படிங்கிறது 65. அப்போ L 65, S 25. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி போட்டால் நமக்கு வர்ற ஆன்சர் 40 வருது. இதுதான் நமக்கு ஆன்சர். அதே மாதிரி வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கெழு அதே தான். இறுதி பிரிவின் மேலின உறுப்பு 65, இறுதி பிரிவின் கீழின உறுப்பு 25. அதே தான் அப்படியே டிவைடட் பண்ணி போட்டு மேலே உள்ளதை மைனஸ் பண்ணணும், கீழே உள்ளதை ஆட் பண்ணி போடணும். 45 டிவைடட் பை 90. இது ரெண்டையும் டிவைடட் பண்ணி கொடுத்தோம்னா 0.44 தான் ஆன்சர். நமக்கு நார்மலாக வீச்சு அப்படின்னா L மைனஸ் எஸ், அதை வச்சு நம்ம செஞ்சுருவோம். வீச்சுக்கெழு அப்படிங்கிறது L மைனஸ் எஸ் டிவைடட் பை L ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை போட்டுடலாம். அது இப்போ மதிப்பெண்கள் மட்டும் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, இல்லாட்டா மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் 10, 25, 15, 50, 60 அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம பெரிய மதிப்பெடுத்து சின்ன மதிப்பெடுத்து மைனஸ் பண்ணி நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி மதிப்பெண்கள் கொடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை இந்த மாதிரி 2 இதாக கொடுத்துட்டு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இறுதி பிரிவின் மேலின உறுப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேல்யூவில் இறுதி பிரிவின் மேலின உறுப்புனா கடைசி இது வேல்யூவில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது மேலின உறுப்பு. அப்புறம் முதல் பிரிவின் கீழின உறுப்பு இந்த சைடு லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது. இது ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்து டிவைடட் பண்ணி போட்டால் போதும். இதுதான் வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு. அந்தந்த ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக அவங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, நெக்ஸ்ட் ஒன் கால்மான விளக்கம் பார்க்கலாம். குவார்டைல் டிவியேஷன். இப்போ குவார்டைல் டிவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புள்ளி விவர பரவல் தொடரின் 3ஆம் கால்மான மதிப்புக்கும் 1ஆம் கால்மான மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை 2ஆல் வகுத்தால் கிடைக்கும் மதிப்புக்கு அந்த பரவல் தொடரின் கால்மான விளக்கம் என்று பெயர். அதாவது
ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. புள்ளிவிவர தொடரில் வந்து 3ஆம் கால்மான மதிப்புக்கும் 1ஆம் கால்மான மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் நமக்கு கால்மான விலக்கம். அது ரெண்டையும் 2ஆல் நமக்கு வகுத்தால் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நம்ம கால்மான விலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு சம்மு நம்ம பார்க்கலாம். கால்மான விலக்கத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா இடைக்கால்மான வீச்சின் பாதி அப்படின்னு சொல்லுவோம். கால்மான விலக்கத்தின் மற்றொரு பெயர் வந்து இடைக்கால்மான வீச்சின் பாதி, அதாவது வந்து செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இப்போ குவார்டைல் டிவிஷனுடைய ஃபார்முலா வந்து Q3 - Q1 டிவைடட் பை 2. இது வந்து கால்மான விலக்கத்துடைய ஃபார்முலா. கால்மான விலக்கு கெழு அதோடைய ஃபார்முலா என்னென்னா Q3 - Q1 டிவைடட் பை Q3 + Q1. இதுதான் கால்மான விலக்குகளுடைய ஃபார்முலா. இதுக்கு வந்து நம்ம ஒரு சம்மு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பின்வரும் விவரங்களுக்கு கால்மான விலக்கம் மற்றும் விலக்குகளு மதிப்பினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 40, 55, 45, 25, 60, 30, 100 இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து Q3 - Q1 டிவைடட் பை 2. அப்போ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவிலேருந்து முதல்ல நம்ம வந்து Q1னா என்னது, Q3னா எந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து Q1 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் Q3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் வந்து நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே 40, 55, 45 அரேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. 25, 30, 40, 45, 55, 60, 100 இந்த மாதிரி ஏறு வரிசையில் முதல்ல எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் Q1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q1க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. n+1 டிவைடட் பை 4, அந்த 4ஆவது மதிப்பு. இந்த n+1 டிவைடட் பை 4 இருக்குல்லையா, இது கண்டுபிடிச்ச வர்ற மதிப்பு வந்து தான் இந்த ஏறு வரிசையில் வந்து எத்தனை நம்பர் வருதோ அந்த நம்பர் எடுத்து நம்ம எழுதணும். அதே மாதிரி தான் Q3க்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். 3 × n+1 டிவைடட் பை 4. இந்த இதை கண்டுபிடிச்சி வர்ற மதிப்பை வந்து நம்ம அந்த ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் எத்தனாவது நம்பர் வருதோ அதை எடுத்து எழுதணும். அதுதான் Q3 மதிப்பு. இப்போ பார்க்கலாம். Q1 அப்படிங்கிறது n+1 டிவைடட் பை 4. அப்போ n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை வந்து நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் இல்லையா, அது வந்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முதல்ல கவுண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 25, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. அப்போ இங்கே நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, n+1/4 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ n அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 7 + 1 டிவைடட் பை 4. அப்போ 7 + 1 வந்து 8 டிவைடட் பை 4 போட்டு நம்ம ரெண்டையும் நம்ம அடித்து கொடுத்தோம்னா 2 வரும். அப்போ ரெண்டாவது மதிப்பு தான் Q1 மதிப்பு. ரெண்டாவது மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 30 தான் Q1. Q1 மதிப்பு என்ன அப்படின்னா நமக்கு வந்து 30. அதே மாதிரி Q3 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Q3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 × n+1 டிவைடட் பை 4. இதுதான், இதை கண்டுபிடிச்சி வர்ற மதிப்பு தான் நமக்கு வந்து Q3. அப்போ 3 × n அப்படிங்கிறது வந்து 7ன்னு நமக்கு தெரியும். 7 + 1 டிவைடட் பை 4. அப்போ 7 + 1 அப்படிங்கிறது வந்து 8/4. 4 வந்து 4 வந்து 8ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8. அப்போ அடித்து கொடுத்தா 2 வருது. அப்போ 3 × 2 வந்து 6. அப்போ ஆறாவது மதிப்பு தான் Q3. இங்கே நமக்கு வந்து ஆறாவது மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னா 60 தான் இருக்குது. அப்போ Q3 அப்படிங்கிறது வந்து 60. அப்போ வந்து Q1 அப்படி என்னங்கிறது வந்து 30, Q3 வந்து 60. இதை வச்சு தான் நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற Q1 வேல்யூவும் Q3 வேல்யூ வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். குவார்டைல் டிவிஷன் = Q3 - Q1 டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா. அப்போ Q3 அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 60. Q1 அப்படிங்கிறது வந்து 30. அப்போ 60 - 30 டிவைடட் பை 2, 30/2. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 15 கிடைக்கும். அதுதான் கால்மான விலக்கம் வந்து 15 தான் ஆன்சரு. இப்போ வந்து கால்மான விலக்குகளை பார்க்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Q3 - Q1 டிவைடட் பை Q3 + Q1. இதுதான் நமக்கு கால்மான விலக்குகளுக்கு ஃபார்முலா. நம்ம வந்து Q3 Q1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே மேலே உள்ளதை வந்து மைனஸ் பண்ணணும், கீழே உள்ளதை வந்து அடிஷன் பண்ணி நம்ம வந்து போட்டுறணும். கீழே வந்து 60 + 30 வந்து 90, மேலே வந்து 60 - 30 வந்து 30 வரும். 30. அப்போ 30 டிவைடட் பை 90, 0.33. இதுதான் கால்மான விலக்குகள். ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்றாலும் இந்த சம்ம நீங்களாக போட்டு ஒரு தடவை எழுதி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து சராசரி விளக்கம். அது நிறையா இருக்குது, அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். சராசரி விளக்கம், திட்ட விளக்கம், அப்புறம் லாரன்ஸ் வளைவுக்கூடு. இது மூணுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேறு ஏதாவது நான் தப்பாக கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ.